வணக்கங்க. இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A அதனுடைய ஏஎஸ்ஓ அண்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி குரூப் 5க்காக கிளாஸஸ் வந்து குரூப் 5ஏக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்தோம். டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதில் நம்மளுக்கு வந்து இந்த முறை வந்து மாடல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் டைமும் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கு முந்தின முறையும் மாடல் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அப்போ அந்த ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு இது எழுதுபவர்களில் ஒரு 25% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் சீரியஸாக ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதை எழுதும்போது 20% எழுதும்போது உங்களுடைய ஸ்டாண்ட் தெரியும், எவ்வளோ மார்க்ஸ். ஏன்னா ஸ்டேட் லெவலில் ரேங்கிங் கொடுக்குறோம். அண்ட் ஃபுல்லாக நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் எழுதும்போது கண்டினியூஸாக ஒரு 3 ஹவர்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுத போகிறீங்க. அப்படி எழுதும்போது உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த 6 மணி நேரம் உங்களால் எழுத முடியுதா அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் மூணாவது விஷயம், உங்களுக்கு தமிழ் வந்து கொஞ்சம் எளிமையாகவும் இங்கிலீஷ் டஃப்பாக இருக்குது, தமிழ் கஷ்டமாக இருந்து கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்து இங்கிலீஷ் எளிமையாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் டேக்கிள் பண்ண முடியுதா அப்படின்னு உங்களை செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாடல் எக்ஸாம்ஸ் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் ஸ்டேட் லெவலில் ரேங்கிங் அப்படிங்கும்போது நல்ல மார்க்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இந்த எக்ஸாம் எழுதுகிறப்போ. அப்போது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், இந்த மாடல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை மாடல் எக்ஸாம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, we are conducting 3 மாடல் எக்ஸாம்ஸ். ரைட்டா? அப்போ 3 மாடல் எக்ஸாம்ஸ்னா என்ன அப்படின்னா 3 நாட்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ சாட்டர்டே சண்டே இந்த 2 நாட்கள் வரக்கூடிய சாட்டர்டே சண்டே டிசம்பர் மாதம் 13, 14 இந்த 2 நாளும் சாட்டர்டே சண்டேல மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ மார்னிங்கில் தமிழ் ஒரு பேப்பரும் ஆஃப்டர்நூன் செஷன் இங்கிலீஷ் ஒரு பேப்பரும் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி சண்டே மார்னிங் ஒரு தமிழ் பேப்பர் அண்ட் ஆஃப்டர்நூன் இங்கிலீஷ் பேப்பர் இருக்க போகுது. ஸோ இது இல்லாமல் சார் இன்னமும் எனக்கு ஒரு அட்வான்டேஜா, இன்னமும் ஒரு மாடல் எக்ஸாம்ஸ் எழுதணும் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ, ஸோ டிசம்பரில் 17 அன்னைக்கு ஒரு மாடல் எக்ஸாம் கொடுக்குறோம். ஸோ இந்த 3 தினங்களில் உங்களுக்கு மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். மொத்தம் 6 பேப்பர்ஸ், தமிழில் ஒரு 3 டெஸ்ட்டும் இங்கிலீஷில் ஒரு 3 டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சார் இது வந்து டைரெக்டாக வந்து எழுதலாமா? டைரெக்டாக வந்து எழுதுனீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கான என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சார் நான் வெளியூர்லேருந்து வரேன், ஸோ அதனால இது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸாமை நீங்கள் போஸ்டலில் எழுதலாம். ஸோ போஸ்டலில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃப்ரைடேக்குள்ளே கொஸ்டின் பேப்பர் கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து போஸ்டலில் எப்படி எக்ஸாம் நடக்குதோ சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் நீங்களாவே செல்ஃபாக கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி நீங்களே 3 மணி நேரம் கண்டினியூஸாக உட்காந்து எக்ஸாம் எழுதி, அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் இங்கே எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி நேரத்தில் நீங்களும் எழுதி பேப்பரை உடனே ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா சாட்டர்டே எழுதக்கூடிய பேப்பருக்கு, மார்னிங் தமிழ் எழுதக்கூடிய பேப்பருக்கு ஆஃப்டர்நூன் இங்கிலீஷ் எழுதி முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள உங்களுக்கான ஃபீட்பேக் கிடைச்சிரும். அட் த சேம் டைம் லிஸ்ட்டு வந்துடும், மார்க் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது. அதேமாதிரி சண்டே ஆஃப்டர்நூன் எழுதக்கூடிய பேப்பருக்கு சண்டே ஈவினிங் இல்லைன்னா சாட்டர்டே மார்னிங்குள்ளே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறோம். அதே மாதிரி சண்டே நீங்கள் சண்டே அன்னைக்கு மார்னிங்கில் ஈவினிங் எழுதுறதுக்கும் மண்டேக்குள்ளே உங்களுக்கு லிஸ்ட்டை வந்து ரெடி ஆகிடும். இது எல்லாமே ஓவரால் ஸ்டேட் லெவலில் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து இந்த மாக் டெஸ்ட்டில், தட் இஸ் ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ஸில் நம்ம வி ஆர் கோயிங் டு கிவ். ஸோ அப்போ வந்து ஜென்ரல் தமிழ் எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னா 3 டெஸ்ட் இருக்குங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் 3 டெஸ்ட் இருக்கு. ஆக மொத்தம் 6 டெஸ்ட்டுங்க. இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய புது பேட்டர்ன் கொஸ்டினுடைய நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த அடிப்படையிலையும் புக்லெட் பேட்டர்ன்லையும் தான் இருக்கும். பேப்பர் கரெக்ஷன் பண்ணி வி ஆர் கோயிங் டு கிவ் ஃபீட்பேக் ஆல்சோ. ரைட்டா? ஸோ இப்போ போஸ்டரில் வருபவர்களுக்கு நீங்கள் இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேமு வித் அட்ரஸோட இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ஸ்னு போட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். ஸோ ஃப்ரைடேக்குள்ளே மேக்ஸிமம் கிடைச்சிடும்.
ரைட்டா? ஸோ ஒட்டுமொத்தமா 3 மாடல் எக்ஸாம்ஸும் கிடைச்சிருமா அப்படின்னா, 3 மாடல் எக்ஸாம்ஸும் கிடைச்சிரும். இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 மாடல் எக்ஸாம் புதன்கிழமைக்கு உள்ளது மண்டேக்குள்ள கிடைச்சிரும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மாடல் எக்ஸாம்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கும். நீங்க எழுதலாம். எழுதுனதுக்கு அப்புறம் ஃபீட்பேக்கும் we will provide. ஸோ சார் இதுக்கு வந்து சார்ஜஸ் அப்ளிகபிளா? ஆமாங்க, சார்ஜஸ் அப்ளிகபிள். ஸோ ஏன் நாங்க சார்ஜஸ் இதுக்கு அப்ளை பண்றோம், குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அந்த டெஸ்ட்டுக்குன்னு. அண்ட் அட் த சேம் டைம் அந்த கேண்டிடேட்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த டெஸ்ட்டை எழுதணும். நிறைய கேண்டிடேட்ஸ் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் எழுதாம இதெல்லாம் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ அதுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கேண்டிடேட்ஸ் எழுதுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். அதனால இதுக்கு மினிமம் ஃபீ அப்படிங்கிறத வச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் எழுதலாம். சார் இந்த எக்ஸாம் எழுதுறதுனால இந்த 1 வீக்ல எனக்கு மாற்றம் தெரியுமா அப்படின்னா, ஓரளவுக்கு ஸ்லைட்டா மாடிஃபிகேஷன்ஸோட இந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு இது பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா? கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் உண்டு. ரைட்? ஸோ அதனால இந்த மாடல் எக்ஸாம்ஸ்க்காக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த நம்பர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.